ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் பண்டிகை. அப்ப இன்றைய வகுப்புல பொங்கல் பண்டிகையுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன, எதனால பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது, ஏன் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும், பொங்கல் பண்டிகை ஏன் தவிர்க்க கூடாத ஒன்று, இந்த பொங்கல் பண்டிகையால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன, இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு சத்சங்கத்துல கலந்துக்க இருக்கிறோம். பெரும்பாலும் பொங்கல் பண்டிகைனா குழந்தைகளுக்கு ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, நல்லதா போச்சு, ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அப்புறம் வீட்டுல இருக்கிற மாதாஜிகளுக்கு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி டிவில போட்டுருவாங்க, அதனால அதை பார்த்துக்கலாம். அப்புறம் பெரியவங்களுக்கு ஒரு வாரம் ஆபீஸ் லீவு, எங்கேயாவது அப்படியே சுற்றுலாலாம் போகலாம், ஒன்று ஃபேமிலியோட போகலாம், இல்லை தனியா போயிடலாம், ஏதாவது சம்திங். இன்னைக்கு பெரும்பாலும் பொங்கல் பண்டிகை தாற்பயமே மாறி போயிடுது. பட் ஆனா நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பாரத கலாச்சாரம், நமது பண்பாடு நாகரிகம் எப்படி இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது, முன்பு எப்படி கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது, இப்போ எப்படி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது, ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், இப்ப எப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்க இருந்து விலகி வந்துட்டோம், இது ரொம்ப தூரம் விலகி வந்ததுனால இதனால நம்ம சந்திக்கக்கூடிய விளைவுகள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது, இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் நம்ம நினைவு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இந்த பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. வெவ்வேறு மாநிலங்கள்ல, குறிப்பா பாரதத்துல இந்தியால வெவ்வேறு மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல, தென் மாநிலங்கள்ல வெவ்வேறு திருநாமங்கள்ல கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுல தை பொங்கல் அல்லது சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், கரும் பொங்கல், இந்த மாதிரி பல்வேறு பேர்கள்ல 4 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க. வட இந்தியால மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரி, இந்த கொண்டாட்டங்கள்லாம், இந்த திருவிழாக்கள்லாம் எப்படி, இதனுடைய தாற்பயம் என்ன, ஏன் இந்த திருவிழா, இந்த பொங்கல் பண்டிகை எதனால கொண்டாடப்பட்டு வந்தது, இதனுடைய தாற்பயம் என்ன, சில தகவல்களை இன்னைக்கு பார்க்கலாம். ரைட். சோ மகர சங்கராந்தி, இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது என்னது மகர சங்கராந்தி? இந்த மகர சங்கராந்திங்கிற வேர்டு, இந்த வார்த்தையுடைய தமிழாக்கம் மகரா, மகர ராசி, மகர நட்சத்திரம், மகர ராசி. இந்த மகர ராசிக்குள்ள சங்கிரமணா, சங்கிரமணம் என்டர், சூரியன் நுழைவது, சூரியன் மகர ராசியில் நுழைவது மகர சங்கராந்தி, மகர ராசிக்கு இடம் பெயர்வது. இது இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒன்று. நம்முடைய விஞ்ஞான அறிவு, நமது பௌதீக அறிவு, நமது ஜடக்கல்வி, நம்முடைய சொந்த முயற்சியில இதை உணர முடியாது. இது சாஸ்திரம் என்ன சொல்லுது, வேதங்கள் புராணங்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கு, வேத வல்லுநர்கள் ஆச்சாரியன்மார்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இது நடக்குது. சூரியன் அதன் பாதையில் சுரண்டு கொண்டிருக்கிறது. சூரியன் இருக்கு இல்லையா, நம்ம தினமும் சூரியனை பார்க்கிறோம். நம்ம பார்க்கக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று சூரியன். நம்ம பூகோளத்துல இருக்கிற பூமியில இருக்கிறோம். இந்த பூமியிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய கிரகத்துல ஒன்று சூரியன்.
இந்த சூரியன் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு மாதம் ஒரு ராசிக்கு பெயர் டிராவல் பண்ணுவார் சூரிய தேவன். சன் காட் வந்து சன் பிளானட், இந்த சன் பிளானட் இருக்கு இல்லையா, சன் சூரிய கிரகம் வந்து நகரக்கூடியது. சூரிய கிரகம் வந்து நகரக்கூடியது. ஒரு பாதையிலிருந்து அப்படியே இன்னொரு பாதைக்கு போகும். சூரியன் 6 மாதம் வடக்கு நோக்கி நகர்வது. இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், ஏதாவது புரியலைன்னா நீங்க வகுப்பு முடிஞ்சது கேள்வி கேட்கலாம். சூரியன் 6 மாத காலம் வடக்கு நோக்கி போவது, அது உத்தராயண காலம். சூரியன் 6 மாதம் தெற்கு நோக்கி பிரயாணம் செய்வது தட்சிணாயன காலம். நீங்க நல்ல காலையில சூரியனை கவனிச்சீங்கன்னா, தினமும் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க வந்து நேர்கோட்டுல கிழக்குல சூரியன் வந்து கிழக்குல உதிக்குது இல்லையா, கிழக்குல நீங்க உதிக்கிற சூரியனை பார்த்தா ஒரு மாசம் அப்படியே லைட்டா டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கிழக்குல இருந்து அப்படியே வடக்கு நோக்கி கிழக்குல உதயமாயி கிழக்குல இருந்து அப்படியே வடக்கு திசை நோக்கி போறது உத்தராயண காலம். அதே மாதிரி கிழக்குல உதயமாயி அப்படியே சூரியன் தெற்கு திசையை நோக்கி போவது தட்சிணாயன காலம். இதுக்கு ஒரு 6 மாசம் டைம் ஆகும். சூரியன் கிழக்குல உதயமாயி வடக்கு திசையை நோக்கி நகர்வதற்கு 6 மாதம். சூரியன் கிழக்குல உதயமாயி தெற்கு திசையை நோக்கி நகர்வதற்கு 6 மாதம். அப்ப 6 மாதம் உத்தராயண காலம். சூரியன் வடக்கு திசை நோக்கி போவது, அது பகல் பொழுது அதிகம். 6 மாதம் தட்சிணாயன காலம். சூரியன் தெற்கு நோக்கி நகர்வது, இரவு பொழுது அதிகம். நேற்று வரை, அதாவது இந்த மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் நடந்துட்டு இருந்தது. இரவு பொழுது அதிகம். சீக்கிரமாவே இருட்டாயிடும். ரொம்ப லேட்டா தான் விடியும், சீக்கிரமா இருட்டாயிடும். ஆனா நாளையிலிருந்து சூரியன் மகர ராசிக்குள் நுழையும் போது அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கி நகரக்கூடிய காலம் உத்தராயண காலம். அப்போ பகல் பொழுது அதிகம். இப்போ சூரியன் எப்படி இருப்பாருன்னா, இந்த சூரிய தேவன் ஒரே ஒரு சக்கரம் உள்ள ரதம். ஒரு சக்கரம் உள்ள ரதத்துல 6-7 குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கு. 7 குதிரைகள் அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கும் குதிரைகள். இது திரும்பி நான் சொல்றேன், இதெல்லாம் விளையாட்டுல ஏதோ சரி டைம் பாஸ் ஆகல, ஏதோ கதை விடுறாங்க போல இருக்கு. சூரியனே நெருப்புமா இருக்கு, அங்கங்க குதிரையெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்குள்ள இந்த காலத்துல இதுல யாருக்கும் அதிகமா நம்பிக்கை இல்லை நிறைய பேர். அது எப்படி சூரியன்ல குதிரை இருக்கும், அது எப்படி சூரியன் வேகமா போகுது, இது எப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம பௌதிக அறிவை வைத்துக் கொண்டோ, இல்ல பௌதிக மூளையை வைத்துக் கொண்டோ, இல்ல ஏட்டறிவு பேரளவான பௌதிக கல்வி வைத்துக் கொண்டோ உணரக்கூடிய விஷயங்கள் அல்ல. இது சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. சூரியன் தானா இயங்காது. அந்த சூரிய மண்டலத்தை சூரிய தேவன் என்ற ஒரு தேவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சூரிய தேவன் ஒரே ஒரு சக்கரம் உள்ள 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் பிரயாணம் செய்கிறார். 7 குதிரைகள் போட்ட ரதத்துல சூரிய தேவன் பிரயாணம் செய்யறாரு. அவர் வந்து கிழக்கில் உதித்து 6 மாதம் வடக்கு திசை நோக்கி போறது உத்தராயண காலம். அது தேவர்களுக்கு பகல் பொழுது. அதே மாதிரி 6 மாதம் சூரியன் தெற்கு திசை நோக்கி போவது தேவர்களுக்கு இரவு பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். இந்த ஜட உலக கணக்குப்படி, இந்த பூலோக கணக்குப்படி நமது 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு பகல், அடுத்து 6 மாதம் தேவர்களுக்கு ஒரு இரவு. இந்த மாதிரி பகல் 6 மாதம், இரவு 6 மாதம். நமக்கு பகல் இரவு இது ரெண்டும் சேர்ந்த ஒரு நாள். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இது ரெண்டையும் சேர்ந்தா நமக்கு ஒரு நாள். 12 24 மணி நேரம். தேவர்களுக்கு எப்படி? நமது 6 மாதம் உத்தராயண காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது. நமது 6 மாத காலம் தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. இந்த மாதிரி நமக்கு ஒரு வருஷம், தேவர்களுக்கு ஒரு நாள். அந்த மாதிரி அவங்க 365 நாள், அவங்களுக்கு ஒரு வருஷம். அந்த மாதிரி அவங்க 100 வருஷம். அதனாலதான் நம்முடைய ஆயுள் காலத்தை விட தேவர்களின் ஆயுள் காலம் நீண்ட ஆயுள் காலம். இப்படி சூரியன் ஓரொரு மாதம் 12 மாதத்துல சூரியன் வந்து 12 மாதத்துல 12 ராசிக்குள்ள பெயர்வர். மேச ராசிக்கு பெயர்ந்தார். இங்க இந்த அஸ்ட்ராலஜி, வானர சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் படிக்கும் போது இந்த மாதம் சூரியன் மேச ராசிக்குள் நுழைகிறார், இந்த மாதம் சூரியன் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். அதே மாதிரிதான் இந்த மாதிரி சூரியன் மகர ராசிக்குள் நுழைகிறார். அப்ப அடுத்த கேள்வி வந்துடும், எல்லாமே மாசம் மாசம் நடந்துகிட்டு தான் இருக்கு,
எங்க எல்லா மாசமும் சூரியன் ஒரு ராசிக்குள்ள போறாரு. ஒரு மாசம் மிதுன ராசிக்குள்ள போறாரு, ஒரு மாசம் வந்து மேச ராசிக்குள்ள போறாரு, ஒரு நாள் கும்ப ராசிக்குள்ள போறாரு. அது என்ன மகர ராசிக்குள்ள போறது அவ்வளவு சிறப்பு? ஏன் சூரியன் மகர ராசிக்குள் பெயர்வது அவ்வளவு சிறப்புன்னா, இது தேவர்களின் உத்தராயண காலம், தேவர்களுடைய பகல் பொழுது. இதுலதான் தேவர்கள் பகவானை ஆராதனை செய்யறாங்க. புருஷ சூத்தகம், நாராயண சூத்தகம், வேத மந்திரங்கள்லாம் பாராயணம் செய்து ஓம் சகஸ்ர சீருஷ புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத் அப்படின்னு தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, வேத மந்திரம் பாராயணம் செஞ்சு அவங்க அவங்க வந்து வேத மந்திரம் பாராயணம் செஞ்சு அவங்க பகவானை வழிபடுறாங்க. அதனால சூரியன் மகர ராசிக்குள் நுழையிறதுக்கு இல்லையா, அது வந்து ஸ்பெஷல். சூரியன் மகர ராசிக்குள் பெயர்வது உத்தராயண காலம். அது இந்த நாள்ல தொடங்குறத மகர சங்கராந்தி, மகர சங்கிரமணா. சங்கிரமணா மீன்ஸ் சூரியன் என்டர் இன்டு மகர ராசி. சூரியன் மகர ராசிக்குள் நுழைவதால வட இந்தியால இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க. நிறைய இனிப்பு பலகாரம் எல்லாம் செஞ்சு வட இந்தியால கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தட்சிண பாரதம், தென்னிந்தியால பொங்கல் பண்டிகை கொண்டாடும். சக்கரை பொங்கல், இந்த மாதிரி பொங்கல் செய்து ஆதவன், சூரியனுக்கு பல பேர் உண்டு. கதிரவன், ஆதவன், பாஸ்கரன், சுரேஷன், பல பேர். அந்த சூரிய தேவனையும் வழிபடும். ஏன்னா இங்க ஒரு அழகான ஒரு ஓமியம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க எல்லாம் இந்த போட்டோல பாக்குறீங்க இல்லையா, இங்க என்ன நடக்குது. நிறைய பேருக்கு இந்த அரிசி எப்படி வருதுன்னே தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்க வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் பத்தி என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. சுவாமிஜி நீங்க வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் ஸ்கூலுக்கு வாங்க. அங்க போய் நான் வந்து உங்களுக்கு எல்லாம் அரிசி எப்படி வருதுன்னா, அம்மா வந்து கிச்சன்ல இருந்து கொண்டு வந்து தராங்கன்னு சொன்னாங்க. அரிசி எப்படி வருதுன்னு கேட்டா, அம்மா வந்து கிச்சன்ல இருந்து கொண்டு வந்து தராங்க. கிச்சனுக்கு எப்படி அரிசி வந்தது? அது அரிசி மூட்டையில வந்தது. அரிசி மூட்டை எங்க இருந்து வந்தது? இதெல்லாம் இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு தெரியவே மாட்டேங்குது. இப்ப உங்களுக்கு ஒரு டெமோவோட நான் வந்திருக்கேன். இதுல பாத்தீங்களா, இந்த கையில பாக்குறீங்களா, இதுதான் நெற்பயிர். ஒரு நிமிஷம் தெரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த நெற்பயிர் இருக்கு இல்லையா, இத வந்து கல்டிவேட் பண்றதுக்கு இந்த அரிசி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நாம் உண்ணக்கூடிய உணவு தானியம், அரிசி, கோதுமை, இதெல்லாம் உற்பத்தி ஆவதற்கு குறைந்தபட்சம் 6 மாத காலம் ஆகும். இப்ப என் கையில வச்சிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து நெற்பயிர். அந்த பயிர், அந்த தானியம், அரிசி. இதுக்குள்ள நெல்லுக்குள்ள அரிசி இருக்கு. இதுக்குள்ள இங்க நீங்க போட்டோல பாக்குறீங்க இல்லையா, முதல்ல வந்து இதை நடுவாங்க. இந்த விதை இருக்கு இல்லையா, இந்த விதையை வந்து பூமியில நடுவாங்க. நீங்க இங்க பாக்குறீங்களா, மேல ஒரு போட்டோல இந்த விதையை நடுறாங்க. இது எப்ப நடுவாங்கன்னா, தமிழ் மாதத்துல ஆடி மாதம், ஆடிப்பட்டம் விதை விதைக்க வேண்டும். ஆடி மாதம் விதை விதைப்பாங்க. ஆடி மாசம் என்ன பண்ணுவாங்க, பூமியில விதை நடுவாங்க விவசாயிங்க. ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தோம். இன்னைக்கும் வந்து நாம விவசாயத்தை தான் நம்பி இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருச்சு, ஐடி கம்பெனி வந்துருச்சு, சாஃப்ட்வேர் கம்பெனி வந்துருச்சுன்னா நம்ம வந்து போல்ட் நட்டு, கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்டா நம்ம வந்து போல்ட் நட்டையோ, அல்ல வாகனங்களோட டயர், பைக்கோட டயரையோ, அல்லது கம்ப்யூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸையோ, ஹார்ட் டிஸ்கையோ, சாஃப்ட்வேரையோ நம்ம சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்டா இன்னும் நம்ம தானியத்தை நம்பிதான் இருக்கோம். என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி வந்தாலும் சாப்பிட்டு தான் வேலைக்கு போகணும். எந்த சாஃப்ட்வேர் கம்பெனி வந்தாலும் சாப்பிட்டாதான் வேலை பார்க்க முடியும். சோ நமக்கு தேவையான தானியங்கள், தானியங்கள் வந்து இந்த விதை இருக்கு இல்லையா, இந்த விதையை வந்து 6 மாசம், அதாவது ஆடி மாசம் விதை போடுவாங்க. ஆடியில விதை போட்டா ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசம் அறுவடை. அப்ப 6 மாத காலம் ஆகுது இந்த நெல் பயிர் வளர்வதற்கு. விதை போட்டு அதுக்கு ஒரு உழவர் வந்து ஏர் வச்சு உழறாரு பாத்தீங்களா. ஒரு ஒரு உழவர் என்ன பண்றாரு, காளைகளை பூட்டி ஏர் வைத்து உழுகிறார். அதை உழுது அது இந்த மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம், எனக்கு பின்னாடி ஒரு மாதாஜி என்ன பண்றாங்க, ஒரு நிமிஷம், இவங்க என்ன பண்றாங்க, இந்த நெற்பயிரை வந்து சலிக்கிறாங்க. அந்த வயல்ல இருந்து அது உழுது பயிரானதுக்கு அப்புறம் அதை படைக்கிறாங்க. அதை இப்ப நீங்க அவர் கையில காமிச்சிருக்காரு பாத்தீங்களா, இதுதான் நெல்லு. இந்த நெல்லுல இருந்து இந்த உண்மையை, அந்த தோலை வெளியெடுக்கணும். இதுக்குள்ளதான் அரிசி இருக்கு. இதுக்குள்ள அரிசி இருக்கு. நம்ம வந்து 2 வகையான அரிசி பயன்படுத்துறோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஆக்சுவலி நம்முடைய பாரத பூமியில பல வகையான நெல் பயிர்கள் இருந்திருக்கு.
ஒரு காலத்துல பல வகையான நெற்பயிர்கள் இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம். இப்ப ரெண்டே நெற்பயிர் தான் சாப்பிடுறோம். முன்ன ரெண்டு தான் சாப்பிடுறோம். ஒரு 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 குறிப்பிட்ட வெரைட்டி தான். சம்பா அரிசி, அப்புறம் சிகப்பு அரிசி, கருப்பு அரிசி, இந்த மாதிரி ஒரு சில அரிசிகள் தான். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில சிவப்பு அரிசி, கருப்பு அரிசி எல்லாம் பாக்குறதே இல்ல. வெள்ளை அரிசி தான் பாக்குறாங்க. அந்த வெள்ளை அரிசியும் ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒண்ணு பச்சரிசி, இன்னும் புழுங்கல் அரிசி. இதை ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வீடியோ ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள் கிட்ட ஒருத்தர் கேட்கிற, பச்சரிசினா என்ன, புழுங்கரிசினா என்ன? அதுக்கு ஒரு இளைஞர் சொல்றாரு, பச்சரிசினா இந்த நம்ம நாட்டுல விளையாடுது, புழுங்கரிசினா வெளிநாட்டுல இருந்து வர்றது. பாருங்க, இன்னைக்கு சமுதாயம் என்ன ஆயிடுச்சு. இன்னைக்குள்ள சமுதாயத்துக்கு அரிசினா என்ன, அதுல எத்தனை வகைகள் இருந்தது, எந்த மாதிரி அரிசி நம்ம சாப்பிடுறோம், ஒண்ணுமே தெரியல. ஆனா கை நிறைய சம்பாதிக்கிறோம், அழுக்காகாம ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், ஆங்கிலத்துல சரளமா பேசுறோம். ஆனா என்ன பிரயோஜனம்? நாம் சாப்பிடும் உணவை பற்றி கூட நமக்கு தெரியல. இதுதான் நம்முடைய சமுதாயத்தோட வீழ்ச்சி. என்ன ஆயிட்டோம், அரிசியில எத்தனை வகை அரிசி இருக்குங்கிறது அழிஞ்சு போயிடுச்சு, தெரியல. இருக்கிற அரிசியில கூட பச்சரிசினா என்ன, புழுக்கரிசினா என்னன்னு கூட தெரியல. ஒருத்தர் கேட்டா, பச்சரிசிங்களா, பச்சையா இருக்குமா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர், பச்சரிசினா என்னது, அது நம்ம நாட்டுல தயாரிக்கிறது தானே, புழுக்கரிசினா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்களோ, இப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. இந்த அரிசியில இருந்து, இந்த நெல்லுல இருந்து, இந்த பயிர்ல இருந்து அரிசி எடுத்த உடனே அது பச்சரிசி. அதை பாயில் பண்ணுவாங்க. ரைஸ் மில்ல போய் பாயில் பண்ணி வரும்போது அது புழுங்கல் அரிசி. நம்ம பெரும்பாலும் சாப்பாட்டுக்கு சிலர் புழுங்கல் அரிசி பயன்படுத்துவாங்க, சிலர் பச்சரிசி பயன்படுத்துவாங்க. ரைட். ஸோ இந்த அரிசி இருக்கு இல்லையா, இப்படிதான் விளையுது. இந்த அரிசி விளையறதுக்கு அரிசி, கோதுமை, கம்பு, ராகி, சோளம், இந்த மாதிரி தானியங்கள், நவ தானியங்கள், சாமை, அப்புறம் குதிரவாளி, இந்த மாதிரி 9 விதமான தானியங்கள் இருக்கு. இந்த தானியங்கள்லாம் விளையறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாசம் ஆகும். ஆடி மாசம் விதை போட்டா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசில மழை. இந்த மழை காலத்துல விவசாயி ரொம்ப அழகா நெற்பயிர்களை வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதிகமா தண்ணி செலவுப்பட வேண்டியதில்லை. நெற்பயிரை போட்டுட்டு, தானியங்களை போட்டுட்டு, அந்த மழை நீரை சரியா பயன்படுத்திட்டு, அந்த களைகள் எல்லாம் பறிச்சு ஒழுங்கா அதை மெயின்டைன் பண்ணா, இயற்கை உரம், இயற்கை நாட்டு மாடு வைத்து அந்த பசுவுடைய சாணம், கோமியம் இதெல்லாம் எடுத்து பஞ்சகோமியம் செஞ்சு அந்த இயற்கை உரத்தை தெளிக்கும் போது, அந்த இயற்கையா உண்ணக்கூடிய உணவு, இயற்கையா வரக்கூடிய தானியம், இயற்கையா வரக்கூடிய உணவு நமக்கு மருந்தா இருக்கு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, உணவு நமக்கு மருந்து இல்ல, நாம் உண்ணக்கூடிய உணவே நமக்கு விஷம். ஒரு காலத்துல உணவே மருந்தா இருந்தது, இன்னைக்கு உணவே விஷமா இருக்கு. நம்ம பெரும்பாலும் விஷத்தை தான் சாப்பிடுறோம். ஏன்னா பெரும்பாலும் மருந்து, கெமிக்கல் போடுறாங்க. ஆனா ஒரு காலத்துல இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்ததுனால இயற்கையான தானியங்கள் உற்பத்தி பண்ண, இப்படி நமக்கு பூமியிலிருந்து தானியங்கள் கிடைக்குது, காய்கறிகள் கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நல்ல மழை பெய்யணும், சூரிய வெளிச்சம் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து வரும்போது நல்ல மழை பெஞ்சு அந்த மழை நீர் ஆவியாகி அந்த நீர்த்தேக்கங்கள், நம்மளாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், நீர்த்தேக்கங்கள்லாம் ஆவியாகி அந்த ஆவி மேகத்துல போய் அந்த மேகமூட்டம் மழையாக பெய்யுது. சூரியன் என்ன பண்ணுது, சூரியன் நீர்த்தேக்கங்களை ஆவியாக்கி அந்த ஆவியானது மேகமூட்டமாக மாறி அது மழை பெய்யுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ அதனால இங்க என்ன பண்ணாங்க, வேத காலங்கள்ல நம்முடைய நம்முடைய வேத கலாச்சாரம் என்னன்னா, இந்த சூரியன் சூரியன் வெளிச்சம் சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, நமக்கு வாழ்வாதாரம், நமக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கான சக்தி சூரிய ஒளியிலிருந்து பெறுகிறோம். நம்ம உடம்புல கூட வைட்டமின் டி, நமக்கு வைட்டமின் டி வேணும்னா சூரிய வெளிச்சம் நம்ம மேல படணும். சோ நமக்கு தேவையான வைட்டமின், புரத சத்துக்கள், அப்புறம் தாவரங்களுக்கு தேவையான சத்து எல்லாம் சூரியன் இருந்து கிடைக்குது. அப்புறம் மழை. சோ சூரியனுக்கு அதிபன் சூரிய தேவன், மழைக்கு அதிபர் இந்திரன். அப்ப என்ன பண்ணாங்க நம்முடைய வேத காலத்துல, நம்முடைய பாரம்பரியமான முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, இந்த தானியங்கள்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை முதல்ல இறைவனுக்கு படைக்கிறாங்க. ஏன்னா அனைத்தும் அவர் தானே கொடுக்கிறாரு. அவரெல்லாம் எங்க வந்தது? இன்னைக்கு முட்டாள்கள், அறிவியலிகள், நாத்திகர்கள், பேரளமான விஞ்ஞானத்தை நம்பக்கூடிய அறிவியலிகள், இவங்க எல்லாம் நினைக்கலாம் இது தானா வந்தது, இது இயற்கையா விளைஞ்சது, சூரியன் இயற்கையா உதிக்குது, மழை இயற்கையா பெய்யுது, இந்த தானியங்கள் எதுவுமே இயற்கையா நடக்கிறது. இயற்கைக்கு பின்பு இறைவன் இருக்கிறார். இறைவனின் கருணையால் இயற்கை இயங்குகிறது.
அவர் அசைந்தால்தான் அகிலம் எல்லாம் அசையும். அவர் அசையலைன்னா அகிலமே அசையல, ஸ்தம்பிச்சு போயிடும். இறைவனுக்கு பயந்து இறைவனுடைய கட்டளையின் பேர்ல தான் சூரியன் சந்திரன் இயங்குகிறதுன்னு உபநிஷத்துகள் சொல்லுது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த தானியங்கள்லாம் வளர்ந்து வந்தது இல்லையா, தானியங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த தானியங்கள் ஃப்ரெஷ் தானியம், அதாவது புதுமையான தானியம். இதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, பழைய தானியங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்துல வீடுகள்ல வந்து தானியங்களை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. தானியங்கள், அப்புறம் பயிர் வகைகள், அப்புறம் வயல்ல கதிர் எடுத்த அந்த பயிர்கள், சோளம், நட்டை, இந்த மாதிரி நிறைய உபகரணங்களை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. இப்போ இந்த புதுசா இந்த தை மாசம் அறுவடை செஞ்ச உடனே புதுசா நெல் பயிர்கள்லாம் வந்த உடனே இதை குடோன்ல சேமிக்கணும். அப்ப இதை குடோன்ல சேமிக்கணும்னா பழையவற்றையெல்லாம் எடுத்து களைய வேண்டும். பழைய மீதமான எஞ்சி இருக்கிற தானியங்களை செலவு செய்துட்டு அதுல கழிவு பொருட்கள், என்னெல்லாம் கழிவு பொருட்கள் இருக்குமோ, வீட்டுல தேவையில்லாத வீட்டுல தேவையில்லாத கழிவு பொருட்கள், அப்புறம் வயல்ல இருந்து அறுத்துட்டு வந்து தேவையில்லாத குப்பைகள், இந்த குப்பைகள், தேவையில்லாத பொருட்கள், தட்டுமுட்டு சாமான்கள், எதெல்லாம் வீட்டுல தேவையில்லையோ, தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு வயல ஒரு இடத்துல கொளுத்துவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் போகி பண்டிகை. இந்த 4 நாள் திருவிழால போகி, பொங்கல், சூரிய பொங்கல், ஃபர்ஸ்ட் போகி, தென் சூரிய பொங்கல், தென் கௌ பொங்கல், கோமாதா பொங்கல், மாட்டு பொங்கல், அதுக்கப்புறம் கரு பொங்கல். இந்த 4 டே ஃபங்க்ஷன், 4 டே ஃபெஸ்டிவல். இந்த 4 நாள் என்ன பண்ணுவாங்க, முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடுவாங்க. அதாவது நேற்றைய தினம், நேற்று 13ஆம் தேதியில நேற்றைய தினம் வந்து வீட்டுல தேவையில்லாத பொருட்கள்லாம் எடுத்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மேல எல்லாம் ஒட்டடை எல்லாம் அடிச்சு மேல உள்ள தேவையில்லாத தட்டு முட்டு சாமான்கள், எந்த பொருளெல்லாம் நம்ம பயன்படுத்துவது இல்லையோ, எந்த பொருட்களை நாம் பயன்படுத்துவது இல்லையோ, எந்த பொருட்கள் ரொம்ப நாளா வீணா போய் கிடக்குதோ அதெல்லாம் தூக்கி வெளியில போகும். நம்ம வந்து சில பொருட்களை சும்மா வச்சு பயன்படுத்த மாட்டோம், ரொம்ப நாளா சும்மா கிடக்கும். நான் கூட பார்த்திருக்கேன், நிறைய மாதாஜி வீட்டுல புடவை சும்மாவே அடுக்கி வச்சிருக்காங்க, பயன்படுத்துறதே இல்லை. ஆனா யாரும் போகி கொண்டாடுறது இல்லை, யாருமே யாருமே போகி கொண்டாடுறது இல்லை. அப்படி பார்த்தா எல்லா புடவையும் தானம் பண்ணணும். நிறைய பீரோவா புடவை இருக்கு, கல்யாணத்துக்கு வாங்கினது, அடுத்த வருஷம் வாங்கினது, ஒரு வருஷம் வந்து பொங்கலுக்கு வாங்கினது, தீபாவளிக்கு வாங்கினது, அப்புறம் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கொடுத்தது. அப்படி பார்த்தா நூற்றுக்கணக்கான புடவைகளை பீரோவில் அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா பயன்படுத்தவே இல்லப்பா. எண்ணி எண்ணி பாத்துக்கிறாங்க, கரெக்டா இருக்கா, இது எப்ப வாங்க, யாரு கொடுத்தது, எப்ப அம்மா வீட்டுல இருந்து வந்தது, எப்ப மாமியார் கொடுத்தது, கணவர் எப்ப வாங்கி கொடுத்தது, எல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்துப்பாங்க. ஆனா கொடுத்தவும் மாட்டாங்க, கவுண்ட் பண்ணி பாத்துக்குவாங்க. சோ எந்த பொருளை நாம் பயன்படுத்துவதில்லையோ, எந்த பொருளை நாம் நீண்ட காலம் பயன்படுத்துவதில்லையோ அது நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். அது நம்ம தேவையில்லாத பொருளை சேமிச்சு வச்சிருக்கோம்னு அர்த்தம், அவ்வளவுதான். போகி பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத பொருட்கள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலக்கான வகையின நானே. பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு புதிய பழைய தானியங்கள், தானிய கழிவுகள், தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத ஜாமான்கள், அதெல்லாம் தூக்கி போட்டு புதிய ஜாமான், புதிய தானியங்கள், நெற்பயிர்கள் இதெல்லாம் குடோன்ல அடுக்கி வைப்பாங்க. குடோனை சுத்தப்படுத்தணும், வீடை சுத்தப்படுத்தணும், அப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் போகி பண்டிகை போடுவாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுல காப்பு கட்டுவாங்க. நீங்க எல்லாம் சின்ன வயசுல இதுல எவ்வளவு பேர் இதெல்லாம் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. இந்த வேப்பலை, அப்புறம் இந்த வெள்ளை கலர் பூ உள்ள ஒரு செடி இருக்கும். இதை வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக். இந்த நீம் ட்ரீ, நீம் லீப் வந்து நீம் லீப், டர்மரிக், இந்த மஞ்சள், வேப்பிலை, அப்புறம் இந்த சின்ன பூளை பூஞ்செடி சின்ன சின்னதா இருக்கும் ஒயிட் கலர்ல. இந்த பூ இந்த இந்த இலையெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக், கிருமி நாசினி. பசுவுடைய சாணம், பசுவுடைய சாணத்தை வந்து மஞ்சள்ல கலந்து அதெல்லாம் தெளிச்சு விடுவாங்க எல்லா பக்கம். பசுவுடைய சாணம் தெளிச்சு பசுவுடைய சாணம் எடுத்து செவருல பூசிருப்பாங்க. அந்த காலத்துல செவர் எல்லாம் பசுவுடைய சாணத்தினாலே பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ஆன்டிபயோட்டிக். எந்த கிருமிகளும் உள்ள வந்து அண்டாது, கிருமிகள் உள்ள வராது, பூச்சி பொட்டுகள் உள்ள வராது, நோய் வராது, ஆரோக்கியமா இருப்பாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம். இயற்கையாவே நமக்கு வைட்டமின் வந்து சூரியன் கிடைக்குது, இயற்கையான உரம் செய்து, இயற்கையான தானியம் கிடைச்சது, இயற்கையான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு குடிசை வீடு, கூரை வீடா இருந்தா ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்திருக்காங்க. ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. அந்த உணவே மருந்தா இருக்கு. உணவுல வந்து கீரை வகைகள் இருக்கும், அதுல வந்து தானியங்கள் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், கம்பு, ராகி போன்ற தானியங்கள், இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.
ஆரோக்கியமான உணவு சாப்பிடும், நவதானியங்கள். சோ இப்படி எல்லாம் இருந்ததுனால நம்முடைய தாத்தா பாட்டி, நம்ம தாத்தாவுடைய அப்பா, இவங்க எல்லாம் பார்த்து நீண்ட காலம் வாழலாம். இன்னைக்கு கூட ஒரு சிலர் இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு சில பெரியவங்க 90 வயசு கூட ஆக்டிவா இருக்காங்க. 90 வயசுல சுறுசுறுப்பா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்கன்னா அவங்க நல்ல சத்தான உணவு சாப்பிட்டுருக்காங்க, சுத்தமான தண்ணி குடிச்சிருக்காங்க, சுத்தமான காற்றை சுவாசிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சுவாசிக்கும் காற்றும் சுத்தம் இல்ல, குடிக்கிற தண்ணியும் சுத்தம் இல்ல, சாப்பிடுற சாப்பாடு விஷம், எல்லாமே போச்சு. சோ நம்முடைய இயற்கையான உணவு முறையும் இயற்கையான வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம். சோ போகி பண்டிகைக்கு என்ன பண்ணுவாங்க, பழையதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய பொருட்கள் எல்லாம் சேகரிச்சு வச்சுக்குவாங்க. இது போகி பண்டிகை. அப்ப காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டும் போது வேப்பலை, இந்த பூளைப்பூ இதெல்லாம் சேர்த்து வச்சு கட்டுனா எந்த கிருமியும் உள்ள வராது. அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, அந்த வீட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் வந்து பொங்கல் பண்டிகைக்கு முந்தின நாள் பண்ணுவாங்க. அடுத்தது பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, அதிகாலை எழுந்துருச்சு. அதிகாலையில 8 மணிக்கு இல்ல, அதிகாலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துருச்சு அந்த புதிய அரிசி இருக்கு இல்லையா, வயல்ல இருந்து அறுத்துட்டு வந்தாங்க, இந்த புதிய அரிசி, தானியங்கள், நெல்கள், பயிர்கள் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து அதை வந்து பொங்கல் செஞ்சு அந்த பலகாரம் செஞ்சு அதை வந்து சூரியனுக்கு படைக்கிறது. சூரிய நாராயணன் பகவானுடைய இன்னொரு அம்சம் சூரியன். ஏன்னா இந்த சூரியன், சந்திரன், இந்திரன் இந்த மாதிரி தேவர்கள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் கொடுக்குறாங்க. இந்திரன் மழை கொடுக்கிறாரு, சூரியன் வெளிச்சம் கொடுக்கிறாரு, சந்திரன் வெளிச்சம் கொடுக்கிறாரு. தாவரங்களுக்கு சந்திரன் தான் அதிபரா இருக்காரு, தாவரங்களுக்கு சந்திரன் அதிபன். அப்புறம் எல்லா கிரகத்துக்கு அதிபன் சூரியன், மழைக்கு அதிபன் இந்திரன். ஆனா இவங்க யாருமே தனித்து சுதந்திரமா செயல்படக்கூடியவங்க அல்ல. இவங்க எல்லாருமே பரமபுருஷரான பகவானுடைய மேற்பாட்டுல இருக்கிறாங்க, மேற்பார்வையில. யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சுரமூர்த்தி அசேஷ தேஜா ये क्या गया प्रपति संवृत काल चक्रो गोविंदमादि पुरुषम दमகம் பஜாமி. யக்ஷுரேசு சவிதா, சூரியனுக்கு இன்னொரு பேர் சவிதா. இந்த சூரியன் இருக்கார்ல, சூரிய தேவன் சகல கிரகானா ராஜா, எல்லா கிரகத்துக்கு ராஜா. சூரிய தேவன் யாரு, எல்லா கிரகத்துக்கு ராஜா. யக்ஷுரேசு சவிதா சகல கிரகானா ராஜா சமஸ்த சூரமூர்த்தி அசேஷ தேஜா. தேஜா மீன்ஸ் பயங்கர பிரைட்னஸ், அதீத பிரைட்னஸ், வெளிச்சம் உள்ள ஒரு கிரகம். ஏ क्या गया, யாருடைய மேற்பார்வை இயங்குறாரு, இந்த சூரிய தேவன் இருக்கா இல்லையா, மழை இந்த நீரை வந்து ஆவியாக்கி அதை மழை பொழிய வச்சு தானியங்களை வளர வச்சு அதற்கான ஆதாரம், அதற்கான சக்தி எங்கிருந்து பெறுகிறார், யாகையா யாருடைய மேற்பார்வை இயங்குகிறார், கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அப்ப சூரிய தேவன் பகவான் தான் சக்தியை பெறுகிறார். அதனால முன்னோர்கள் நம்முடைய பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இறைவனை வந்து சூரியன் ரூபத்திலே வழிபட்டிருக்காங்க, சூரிய தேவனை வழிபட்டிருக்காங்க, பகவானை வந்து சூரியன் ரூபத்தில். ஏன்னா சூரியனும் பகவானுடைய கண்கள், சந்திர சூரியன் எனது கண்கள்ங்கிறார் கிருஷ்ணன் பகவத்கீதையில. சோ சூரியனை வழிபடுறது மூலமா மறைமுகமா கிருஷ்ணரை வழிபட்டிருக்காரு. சோ இந்த சூரியன் தான் நமக்கு ஆதாரம், அவர் தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறாரு, இந்திரன் தான் மழை கொடுக்கிறாரு, வருணன் தான் நீர் கொடுக்கிறாரு, வாயு தான் காற்று கொடுக்கிறாரு. சோ இப்படி பல்வேறு தேவர்கள் நமக்கு வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யறாங்க. அப்ப தேவருக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம். அப்ப அந்த தேவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில, தேவர்களுக்கு நன்றி செலுத்தும் மூலமா பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில இறைவன் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்காரு, அவர் தேவர்கள் மூலமா கொடுக்கிறாரு, எல்லாமே அவருக்கு தான் வருது. அதனால அந்த இறைவனை நான் வணங்குகிறேன். அன்னாத் பவந்தி பூதானி, பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, அன்னம் நம்ம தானியத்தை தான் நம்பி இருக்கோம். அன்னாத் பவந்தி பூதானி, எல்லா உயிர்வாளிகளும் தானியத்தை நம்பிதான் இருக்கு. இந்த தானியம் எப்படி வருது, பிரஜன்யா தன்ன சம்பவ, மழை பொழியதுனால தானியம் கிடைக்குது. மழை எப்படி பொழியுது, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ, யாகம் செய்யறதுனால மழை பொழியுது. யஜ்ஞ கர்ம சமுத்பவ, அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவ. அப்ப வேதங்கள்ல விதிக்கப்பட்ட யாகங்களை செய்யறது மூலமா நமக்கு நல்ல மழை பெய்யும், தானியங்கள் நல்லா வளரும், நல்ல உணவு பற்றாக்குறையே இருக்காது, நல்ல ஆரோக்கியமா வாழலாம். அப்போ இந்த யுகத்துக்கான யஜ்யம், கலியுகத்துக்கான யஜ்யம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது, இந்த நாம ஜபம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சரிக்கும் போது பிரபுபாதர் என்ன எழுதுறாரு, அந்த பொருளுரையில பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் 14ஆம் ஸ்லோகம், அதன் பொருளுரையில பிரபுபா என்ன சொல்லியிருக்காரு, அது கடைசி வரியில சொல்றாரு, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம்
நமக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்று விரும்புவேமானால், யாராவது உணவு பற்றாக்குறை வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பஞ்சம் வரக்கூடாது, வறட்சி வரக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு வேண்டியாவது அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அதற்கு வேண்டியாவது ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும். ஹரே கிருஷ்ணா ஜபம் உணவு பற்றாக்குறையை போக்குறதுக்கு வேண்டியாவது ஹரே கிருஷ்ணா மந்திரம் உச்சரித்தே ஆக வேண்டும். ஏன்னா இதுதான் இந்த யுகத்துக்கான யஜ்யம். கலியுகத்துக்கான யஜ்யம் சங்கீர்த்தனம், கலியுகத்துக்கான யாகம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இந்த மகாமந்திரம் உச்சரிக்கிறது மூலமா இந்திரா, சந்திரா, வருணா எல்லா தேவர்களும் நம்ம மேல திருப்தி அடைந்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாங்க. ஆனா இந்த தேவர்களை மகிழ்விக்காம நம்ம அவற்றிருந்து எல்லாம் வாங்கிட்டோம்னா நம்மள பகவான் திருடன்னு சொல்றாரு. பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம் 12ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு, இஷ்டான் போகான் ஜீவோ தேவா தாசெந்தே யஜ்ஞபாவிதா தைதத்தான் பிரதாஜேபியோ யோப்பும் ஸ்தேன ஏவச்ச. ஸ்தேனா சான்ஸ்கிரிட்ல ஸ்தேனா மீன் திருடன். தேவர்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க, ஆனா ஒரு நன்றி செய்யல அப்படின்னா திருடன். சோ நம்ம திருடர்கள் சமுதாயம் நிம்மதியா வாழ முடியாது. அதனால நம்ம எப்பவுமே நம்முடைய கர்ம வினையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், பிறப்பு இறப்புலேருந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னா நம்ம பகவானை ஆராதிக்க வேண்டும். அப்போ இந்த பொங்கல் பண்டிகை அன்னைக்கு புதிய அரிசி, புதிய பானை வச்சு அந்த புதிய அரிசி போட்டு தானியங்கள்லாம் வச்சு காய்கறிகள்லாம் பண்ணி அதை சமைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்யும். பகவானுக்கு நிவேதனம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக நம்ம மற்றவருக்கு விநியோகம் செய்ய வேண்டும், நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாதம், பிரசாதம் என்றால் இறைவனின் கருணை. இப்போ தானியத்துல பாவம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு தானியம் வளரணும்னா அந்த தானியம் வளர்றதுக்கு நம்ம என்னென்ன பண்றோம்? தண்ணீர் விடுறோம், களை பறிக்கிறோம், அப்புறம் உரம் போடுறோம். அந்த தானியத்துக்கு உயிர் இருக்கு இல்லையா? அப்ப தானியத்துக்கு உயிர் இருக்கு. ஆனா நாம் உயிர் வாழ்றதுக்கு ஒரு தானியத்தை சாப்பிட்டுதான் ஆகும். ஏன்னா இந்த உலகம் எப்படி டிசைன் பண்ணிருக்கு, இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா ஜீவோ ஜீவசிய ஜீவனம். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனத்தை, ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை சார்ந்திருக்கு. இப்ப நான் உயிர் வாழ்றதுக்கு இந்த உயிரினத்தை சார்ந்திருக்கேன். அப்ப இதை பறிப்பதும் பாவம் தான். அப்போ ஒரு முறை பிரபுபாத்து கேட்டாங்க, பிரபுபாதா நீங்க சொல்றீங்க அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு கோழி எந்த ஜீவராசி, மீன் முட்டை ஆடு மாடு கோழி எந்த ஜீவராசி கொல்லக்கூடாதுங்கிறீங்க, அது பாவம்ங்கிறீங்க, அது அசைவம், அது அதர்மங்கிறீங்க, அது அகிம்சை, அது இம்சைங்கிறீங்க. அப்போ தாவரங்களை சாப்பிடணும், அதுதான் நமக்கான உணவு. தாவரங்கள், காய்கறிகள், பால், பழம் இதுதான் நமக்கான உணவு அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்கே, தாவரத்துக்கு உயிர் இருக்கே, அப்ப அது பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு சீடர் கேட்டார். பிரபுபாதத்தை கேட்டாரு, தாவரங்களுக்கு உயிர் இருக்குல்ல, தானியங்களுக்கு உயிர் இருக்கு, அப்ப அது சாப்பிடுறது பாவம் தானே? அப்ப பிரபுபாத சொன்னார், ஆமா அதுவும் பாவம் தான், ஒரு உயிரை கொல்றது சாப்பிடுறது பாவம் தான். ஆனா இதுல கர்ம வினை பாவம் ரொம்ப குறைவு. இப்போ இந்த நெல்லை நான் பறிச்சுட்டு வந்திருக்கேன், இந்த நெல்லை நான் பறித்ததுக்கும் ஒரு கோழியோட கால திருகளுக்கும் வித்தியாசம் இல்லையா? இந்த நெல்லை பறிக்கும் போது இது உயிருக்காக போராடல, இதுல பாவம் இருக்கு, அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா ஒரு கோழி கழுத்தை திருகினாலோ ஒரு ஆட்டு கழுத்தை வெட்டினாலோ அது மகா பாவம், உயிருக்காக போராடும். அப்ப இதுவும் பாவம் தான். ஆனா என்ன செய்யறது? நான் உயிர் வாழ்வதற்காக நான் இந்த மனித உடல் எடுத்துட்டேன், இந்த உடல் எடுத்ததுனால நான் உயிர் வாழ்ந்து ஆகணும் அப்படின்னா நான் எதையாவது சாப்பிடணும். அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த பாவத்தை நான் உண்ணாமல் இதை நான் பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன். பகவான் இதை புனிதப்படுத்திக் கொள்கிறார். யகசிஷ்டா சினசந்தோ முஷந்தே சர்வகில்பிசை புஞ்சந்தே தே துகம் பாபா ஏ பசந்தாத்ம காரணா. யாகத்துல மீதமான உணவு, யாகத்துல இந்த தானியத்தை கொண்டு அதை பிரசாதம் செய்து அதை சமைத்து அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து விட்டு இந்த பிரசாதத்தை உட்கொள்றவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க ஓரொரு கவலம், ஓரொரு இட்லி, ஓரொரு தோசை, ஓரொரு சாதம், ஓரொரு கவலம் பாவத்தையும் உண்கிறார்கள் அர்ஜுனா. அப்போ இந்த தானியம் உருவாகிறதுக்கு ஒரு விவசாயியோட உழைப்பு. ஒரு விவசாயி 6 மாசமா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த நெற்பயிரை வளர்த்து அதுக்கு நீர் விட்டு உரம் விட்டு இதெல்லாம் பண்ணி இதை கொண்டு வந்தா அந்த இடைத்தரகர்கள் என்ன பண்ணுவாங்க? தர மட்டத்துக்கு விலைக்கு வாங்க. அந்த விவசாயி ஏமாத்தி தரமட்ட விலைக்கு வாங்கி அவங்க லாபத்தை கூடுதலா வச்சு நம்ம கிட்ட விற்கிறாங்க. இவ்வளவு பாவங்கள் இதுல இருக்கு. ஒரு விவசாயி ஏமாற்றப்படுகிறார், அப்புறம் பல்வேறு சூழ்நிலைகள்ல இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் இது நம்ம கைக்கு வருது. ரைட்? அப்ப இது நம்ம பாவத்தை உண்ற மாதிரிதான். அதனால இதை பகவானுக்கு நிவேதனம் செய்யும் போது அவர் இந்த குற்றங்கள் எல்லாம் சரி செய்து நிவர்த்தி செய்து இந்த பிரசாதமா நமக்கு கொடுத்துரு. இந்த பிரசாதத்தை உட்கொள்றது மூலமா நம்ம எல்லா விதமான பாவத்துக்கும் விடுபடுவோம். அதனால எனது அருமை பக்தர்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு தானியம் வளர்வதற்கு 6 மாசம்,
நம்ம ரொம்ப சுலபமா பிரசாதம் பிடிக்கலன்னு தூக்கி போட்டுரும். எனக்கு இந்த சட்னி பிடிக்கல, எனக்கு இந்த சாம்பார் பிடிக்கல, எனக்கு வேண்டாம், என்னால சாப்பிட முடியல, பாதி சாப்பிட்டு பாதி தூக்கி வீசு. பாதி உணவு பாதி பிரசாதம் சாப்பிட்டு பாதி தூக்கி போட்டு, எனக்கு இந்த இது டேஸ்ட் இல்ல, எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம். சோ ஒருபோதும் தயவு செய்து ஒரு பருக்கை கூட, சரி பிரசாதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரசாதத்தோட மகிமை நம்ம இன்னொரு கிளாஸ்ல பேசலாம். என்ன பிரசாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதாரண விதத்துல ஒரு தானியங்கிற அடிப்படையில ஒரு உணவு, ஒரு உணவு தானியம் தானியம் என்ற அடிப்படையில இது வளர்வதற்கு 6 மாத காலம் ஆகுது. அந்த விவசாயிய உழைப்பு, இதெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு. இத எனக்கு பிடிக்கலன்னு தூக்கி போடுற பாத்தீங்களா, அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. அளவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு சாப்பாடு வேணுமா, பிரசாத் கொஞ்சமா கொடுங்க, நல்லா இருந்தா கொஞ்சம் வாங்கிக்கிறேன், பிடிக்கலன்னா வேற ஏதாவது எடுத்துக்கிறேன், எனக்கு இது போதும். ஒரு போதும் தானியத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த தானியத்தை வீணாக்கவே கூடாது. இந்த தானியம் வளர்வதற்கு 6 மாதம் உழைப்பு எல்லாம் நடக்குது. சரி, இது ஒரு பக்கம். இதுவே பிரசாதம் ஆகும் போது இது பகவானுக்கு நிவேதனம் செய்தது, அது பகவானே கருணை. பிரசாதமும் கிருஷ்ணரும் வேற வேறையே இல்ல. பிரசாதம் ஒரு பருக்கை. எனது அருமை பக்தர்களே, யாரேனும் ஒரு பருக்கை பிரசாதம் வீண் செய்தால் நாம் 10 தலைமுறை இந்த பூமியில பிறக்க வேண்டியது. 10 முறை இந்த பூமியில, 10 தலைமுறைக்கு இந்த பூமியில பிறக்க வேண்டியது. அதனால ஒரு பருக்கை கூட, ஒரு சிறு பருக்கை கூட நாம் வீண் செய்யவே கூடாது. ஏன்னா அது கிருஷ்ணரும் பிரசாதம் வேற வேறையே இல்லை. கிருஷ்ண பிரசாதம் கிருஷ்ணருடைய கருணை. அதை நம்ம தூக்கி போட்டோம்னா, என் தட்டுல என்னுடைய பிளேட்ல, என் பிளேட்ல என்ன இருக்கு, கிருஷ்ணனுடைய கருணை இருக்கு. அந்த கருணையை நான் தூக்கி போட்டா எனக்கு கிருஷ்ணனுடைய கருணை வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இந்த கருணை வேண்டாம், எனக்கு கிருஷ்ணனுடைய கருணை வேண்டாம். அதனால ஒருபோதும் ஒரு பறிக்கை கூட நம்ம வீண் செய்யக்கூடாது. அதுவும் குறிப்பா பிரசாதம் ரொம்ப ரொம்ப கான்சியஸா இருக்கும். நம்ம கையில பிரசாதம் கிடைச்சதுன்னா அளவா பெற்றுக்கொள்ள வேண்டும். கூடுதலா வாங்கிக்கலாம், ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வாங்கிக்கணும், அப்புறம் கூடுதலா ஒரு பறிக்கை கூட நம்ம வீண் செய்யக்கூடாது. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. சோ இப்படி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு இந்த புதிய தானியங்கள்லாம் பகவானுக்கு நிவேதனம் செய்து விட்டு அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பாருங்க, கிராமப்புறங்கள்ல இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. சுத்தி அழகான ஒரு குடிசை வீடு இல்ல ஓட்டு வீடு, அதை சுத்தி வயல்கள் இருக்கும், பசு மாடுகள் இருக்கும், தானியங்கள் இருக்கும். ரொம்ப இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை. கண்ட மேடிக்கு மோட்டார் வாகனம் கிடையாது, பரபரப்பான வாழ்க்கை கிடையாது, ரஜோகுண வாழ்க்கை கிடையாது, தமோகுண வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், இதான் பர்பஸ் இருக்குது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. இதைத்தான் நம்ம தொலைச்சிட்டோம். இந்த வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோம். எவ்வளவு சந்தோஷமா நம்ம வயல்ல தானியங்களை கொண்டு அதை சமைச்சு அதை பகவானுக்கு நிவேதனம் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இதை நம்ம தொலைச்சிட்டோம். அப்ப பொங்கல் பண்டிகை அன்னைக்கு இப்படிதான் புதிய விறகடுப்பு வச்சு, அந்த விறகடுப்புல பானையை வச்சு அதுல புதுசா அரிசி எல்லாம் போட்டு அதை பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடுறதுதான் பொங்கல் ஃபெஸ்டிவல். சோ பொங்கல்ல வெண் பொங்கல் இருக்கு, அப்புறம் சக்கரை பொங்கல். சக்கரை போட்டு ஸ்வீட் எல்லாம் போட்டு பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். முந்திரி திராட்சை நெய் எல்லாம் விட்டு அந்த ஸ்வீட் ஜாகரி சக்கரை எல்லாம் சேர்த்து ரொம்ப ஸ்வீட் பொங்கல். சோ கிருஷ்ணா, ராதா கிருஷ்ணர்னாலே அமிர்தம். கிருஷ்ணா அமிர்தம், கிருஷ்ணா மதுரம். கிருஷ்ணா ரொம்ப சுவையானவர், ராதா கிருஷ்ணர் லீலைகள் ரொம்ப சுவையானது. அப்ப அவருக்கு அந்த நிவேதனம் பண்ணக்கூடிய பிரசாதமும் அமிர்தம், ரொம்ப ரொம்ப சுவையானது. ரைட். அடுத்தது மாட்டு பொங்கல். அது என்ன மாட்டுக்கு அவ்வளவு என்ன பெரிய மாட்டு பொங்கல், என்ன மாடு? இன்னைக்கு நிறைய பேர் மாடு, பசு மாடை வெட்டி சாப்பிடுறாங்க, பசு மாட்டை துன்புறுத்துறாங்க, பசுவோடைய மடியில மிஷினை கட்டி விட்டு பால் கறக்குறாங்க. ரொம்ப கொடூரமா மனிதர்கள் ரொம்ப கொடூரமாயிட்டாங்க. கழிவுறது பசுவோடைய மடியில மிஷினை மாட்டி விடுறது, அது பால் குடுக்கலாம், அது கசாப் கடைக்கு அமைச்சிடுறது, அது கழுத்துலயும் காலையும் கயிறை கட்டி விட்டு அது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அது ரொம்ப துன்புறுத்துது. எந்த சமுதாயத்துல பசுக்கள் சந்தோஷமா இல்லையோ, பாகவதம் என்ன சொல்லுது, எந்த சமுதாயத்துல பசுக்கள் சந்தோஷமா இல்லையோ அந்த சமுதாயம் பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதி இல்ல, சண்டை சச்சரவு, எல்லா பிரச்சனையும் அனுபவிப்பாங்க. எல்லா பிரச்சனையும். ஏன் இவ்வளவு ஏற்றனா, பசு நமக்கு 7 அம்மால ஒண்ணு. நம்ம எல்லாருக்கும் 7 அம்மா இருக்காங்க. ஆதோ மாதா, குரு பத்னி, ராஜபத்னி, தேனு, தாத்ரி, பிருத்திவி, பிராமணி. யாருல அது? முதல்ல நம்ம ஈன்ற அம்மா, நம்ம பெற்றெடுத்த அம்மா ஆதோ மாதா. நம்ம எல்லாருக்கும் ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வயிற்றுல இருந்தா நம்ம வெளியே வந்தோம். ரெண்டாவது குருவுடைய மனைவி. இப்ப ஸ்கூல் சிஸ்டம் ஆச்சு, அப்ப குருகுல் சிஸ்டம் இருந்தது. முன்ன வேத காலத்துல குருகுல் சிஸ்டம் இருந்தது. அதனால குருவுடைய மனைவி நமக்கு அம்மா தான்.
ஏன்னா குரு நமக்கு சாஸ்திரம் கத்துக் கொடுக்குறாரு, குரு மனைவி நமக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க குருகுலத்துல. அதனால குருவுடைய மனைவி நமக்கு ஒரு அம்மா. இப்ப அந்த சிஸ்டம் போய் ஸ்கூல்ல டீச்சர் ஆயிட்டாங்க. அடுத்தது பிராமணி, ஒரு பிராமணனுடைய மனைவி. பிராமணி, பிராமணனுடைய மனைவி. ஏன்னா பிராமணர் வந்து பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. அந்த பிராமணனுக்கு சேவை பண்ணக்கூடிய பிராமணியும் நமக்கு ஒரு அம்மா. அடுத்து ராஜபத்னி, ராஜாவுடைய மனைவி. ராஜா வந்து நமக்கு தந்தை. ராஜாவுடைய பிரஜைகள்னா நம்ம எல்லாருமே ராஜாவுடைய குழந்தைங்க. அந்த ராஜாவுடைய மனைவி வந்து நமக்கு ஒரு அம்மா. துரதிருஷ்டமா இன்னும் போயாச்சு. நமக்கு இந்த கலியுகத்துல வந்து ராஜாவுடைய ஆட்சி இல்ல, மக்கள் ஆட்சி. மக்கள்லாம் சேர்ந்தெடுத்து ஒரு முட்டாள அரசியல்வாதிய தலைவரா உட்கார வச்சிருப்பாங்க. அந்த முட்டாளுடைய மனைவி முட்டாளா தான் இருப்பாங்க. இது கலியுகத்துடைய துர்பாக்கியம். சரி, அப்ப இவங்க இப்ப இல்ல. ராஜ பத்தினியும் கிடையாது, குரு பத்தினியும் கிடையாது, பிராமணி. இதெல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் வி லாஸ்ட் ஆக்சுவலி. சோ இப்ப நமக்கு இருக்கிறது தேனு தாத்ரி பிருத்திவி. ஆதோ மாதா தேனு தாத்ரி பிருத்திவி. பிருத்திவி மதர் எர்த். இப்ப பார்த்தோம் இல்லையா? இப்ப வந்து இந்த தானியங்களை பார்த்தோம். இந்த தானியம் அம்மா பூமியில தான் கிடைக்குது. பூமி வந்து நமக்கு தாய். நம்ம என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு நமக்கு தானியம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தாத்ரி நர்ஸ். ஒரு நர்ஸ் வந்து நம்ம சொந்தக்காரங்க கூட, நம்ம நம்ம மனைவியோ சொந்தக்காரங்க கூட நமக்கு வந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில நம்ம தொட்டு சேவை பண்றதுக்கு தயங்குவாங்க. ஆனா நர்ஸ் வந்து எந்த ஒரு ரத்த சம்பந்தம் இல்லாம நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே நம்ம உடம்ப சுத்தம் பண்ணி நமக்கு மருந்து கொடுத்து நம்மள குழந்தை மாதிரி பாத்துக்கிறோம். அது நீங்க கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நர்ஸுக்கெல்லாம் தங்க உயிரை பணைய வச்சு நம்மளை காப்பாத்திருக்காங்க. அதனால அவங்க ஒரு அம்மா. நம்ம பெற்ற அம்மா 10 மாசம் நம்மள வயிற்றுல சுமந்து நமக்காக அவங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சு மறுபிறவி எடுத்து வராங்க. ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குதுன்னா, ஒரு பெண்ணு தாய்மை அடைஞ்சு அவங்க குழந்தை பிறகுதான் அவங்க மறுபிறவி. அந்த வேதனை நமக்கு ஆண்களால புரிஞ்சுக்க முடியாது, அது பெண்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த பிரசவ காலத்துல ஏற்படக்கூடிய வேதனை. சோ இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை தூங்குனாதான் தூங்க முடியும். அந்த குழந்தை முடிச்சுட்டு இருக்கும்போது அழுகும், தூங்க முடியாது. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க இல்லையா அந்த அம்மா, நம்ம பெற்ற அம்மா. அதுக்கப்புறம் பசு, தேனு. இந்த பசு இருக்கு இல்லையா? இந்த பசு வந்து நம்ம பெற்ற அம்மாட்ட கூட 2 மாசம் 3 மாசத்தை பால் குடிச்சோம். ஆனா பசுவோடைய மடியில இருந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் பிறப்புல இருந்து இறப்பு வரை பால் குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப பசு வந்து நமக்கு தாய். கோமாதா, கோமாதா நம்ம பசு அம்மாவை வழிபடும். எருது வந்து தந்தை. நமக்காக உழைக்கிறவர் தந்தை, நமக்கு பால் கொடுக்கிறவர் தாய். கணவர் வந்து தந்தை வந்து வெளியில போய் உழைக்கிறாரு, அம்மா நமக்கு வீட்டுல சமைச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் பசு நமக்கு பால் கொடுக்குது, எருது வந்து நிலத்தை உழுது பயிராக்குது. அப்ப எருது வந்து தந்தை, அதை காளை மாடு வந்து நம்ம தந்தை, பசு நமக்கு தாய். அப்ப இந்த தாய் தந்தையை வழிபடுறதுதான் மாட்டுப்பொங்கல். பசு மாடை குளிக்க வச்சு அதுக்கு வந்து தீவனம் எல்லாம் கொடுத்து அதுக்கு வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்து அதை பூஜை பண்ணி வர்ஷிப் பண்ணி இந்த எந்த பூமியில பசு சந்தோஷமா சுத்திட்டு வருதோ அந்த பூமி இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்டது. எந்த நிலத்துல பசுக்கள் சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த நிலமும் அங்க வாழக்கூடியவங்களும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்ப நம்ம வந்து இறைவனால் சபிக்கப்பட்டவங்களா இருக்கக்கூடாது, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும். அதனால என்னால பசுமாடை பராமரிக்க முடியலையா, யாராவது பசுமாடை பராமரிக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யலாம். கோஷாலையில போய் பசுமாட்டுக்கு தானியம் வாங்கி கொடுக்கலாம், தீவனம் வாங்கி கொடுக்கலாம், அவங்க சேவை பண்ணலாம். எனக்கு வசதி இல்லைன்னா உடலால சேவை பண்ணலாம், வசதி இருந்தா பொருளால சேவை பண்ணலாம். அந்த கோஷாலை வளர்றதுக்கு நம்ம உதவி செய்யலாம். இந்த மாதிரி கௌ ரக்ஷா, பசுவை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணன் நம்ம மேல திருப்தி அடைவார். ஏன்னா கிருஷ்ணனுடைய பேரே கோபாலன், கோவிந்தன். கிருஷ்ணனுடைய உலகம் கோகுலம், அங்க இருக்கிற ஒரு கோபர்கள், கோபிகள், கோவர்தனம், கோவிந்தன், கோபாலன். ஆன்மீக உலகனாலே பசுதான், கிருஷ்ணர்னாலே பசுதான். அதனால கோமாதாவை எந்த அளவுக்கு நம்ம வழிபடுறோமோ, எந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பகவான் கிருஷ்ணர் நம்ம மேல திருப்தி அடைவார். அதனாலதான் இன்னைக்கு மாட்டு பொங்கல் வந்து அவ்வளவு சிறப்பா கொண்டாடினாங்க. பசு மாட்டை வந்து குளிக்க வச்சு அவங்களுக்கு வர்ண பூசி அந்த மாலையெல்லாம் போட்டு அதை வர்ஷிப் பண்ணி கோ பூஜை எல்லாம் பண்ணி அவங்க தீவனம் எல்லாம் கொடுத்து அந்த பசு மாட்டை வந்து தெய்வமா நம்ம வழிபடுறோம். அந்த பசுவோடைய உடல்ல 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமணிகிதாய ஜெகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருபவர், பசுக்களுக்கும் பிராமணருக்கும் பிரியமானவர் அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். சரி, அடுத்தது இந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராமப்புறங்கள்ல பசுமாடு வந்து இது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு கோமாதாவை குளிக்க வச்சு அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. காளைகள் இருக்கு இல்லையா, அதை கூட விளையாடுவாங்க.
ஏறு தழுவுதல் பேர். காளையோடு விளையாடுவது. இது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எல்லா கிராமங்களையும் நடக்கும். அங்க வந்து தன் வளர்த்த காளைகளை வந்து கொண்டு வந்து வாடி வாசல் திறக்க விட்டோன்னு இளைஞர்கள் எல்லாம் போய் அந்த காளைகளை பிடிக்க போவாங்க. அது இளைஞர்கள் தன்னுடைய வீரத்தை காமிக்கிறது அந்த காளையோடு விளையாடுவது. இது வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பண்ணார். நீங்க எனக்கு பின்னாடி உள்ள போட்டோல பாக்குறீங்களா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணா ஒரே சமயத்துல 7 காளைகள் அடக்குனார். நக்னஜித் மகாராஜாவுடைய மகள் நாக்னஜிதா. நாக்னஜிதா வந்து அவ்வளவு பெரிய பேர் அழகி. அப்படி தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், உருக்கிய தங்கத்தை உருக்கிய பொன்னிறம், அப்படி ஒரு பேர் அழகு. அதனால பல நாட்டு அங்கா சேத்தி மகதா, அங்க நாட்டு இளவரசன், சேத்தி நாட்டு ராஜகுமாரன், மகத நாட்டு வேந்தன் எல்லாம் வந்தாங்க. நாகநேஜத்தோடைய அரண்மனையில வந்து உங்க பொண்ணை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, அவ்வளவு பேரழகி. இப்படி எல்லாரும் போட்டி போட்டு வராங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அப்போ அந்த ராஜா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். சோ இப்படி என்னுடைய மகளுக்கு ரொம்ப ஆஃபர் இருக்கு. ஆனா இதுல வந்து சேலஞ்சு, சவால் என்னன்னா, நான் ஒரு 7 பெரிய காளைகளை வச்சிருக்கேன். அந்த நக்னஜித் ராஜாவுடைய பேலஸ்ல 7 பெரிய பிரம்மாண்டமான காளைங்க. அப்படி திமிழ் எல்லாம் காளைக்கு மேல முதுகுல திமிழ் அப்படி வறுத்து நிக்கும். அப்படி பாக்குறதுக்கு மூர்க்கத்தனமா அப்படி பிரம்மாண்டமா இருக்கு. அந்த 7 காளைகளை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்ப இந்த ராஜா வந்து எல்லா ஊரெல்லாம் தண்டோரா போறாங்க. ஒரு ஊரா கிராமமா போய் இந்த ராஜாவுடைய அனௌன்ஸ்மெண்ட். இதனால சகலமானவருக்கு தெரிவிப்பதென்றால், நக்னஜித் மகாராஜாவுடைய மகள் நக்னஜித் மகாராஜாவுடைய மகள் நாக்னஜிதாவை கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் இந்த 7 காளைகள் அடக்க வேண்டும். ரைட், ஓகே. சோ நிறைய மன்னர்கள்லாம் வந்தாங்க, தோத்து போனாங்க. சோ கிருஷ்ணா வந்தாரு. கிருஷ்ணா கேள்விப்பட்டாரு நக்னஜித்தை மேரேஜ் பண்ணணும்னு. அவர் ரொம்ப ஆசையா இருக்காரு கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணணும். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு, 7 கிருஷ்ணா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு. கிருஷ்ணா வந்து 7 கிருஷ்ணர் எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு காளையும் அடக்குறாரு. அந்த காளைகள்லாம் மூக்குனாங்கேறு போடாத காளைங்க, அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு வந்து 5000 வருஷத்துக்கு கிருஷ்ணர் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ இப்படி இந்த கன்றுகளை பராமரிப்பது, பசுக்களை பராமரிப்பது, காளைகளோடு விளையாடுவது இது நம்முடைய மரபாக இருந்தது. அதுக்கப்புறம் 4வது நாள் கரும் பொங்கல். நண்பர்கள் உறவினர்கள் வீட்டுல பிரசாதம் எல்லாம் பண்ணிட்டு போய் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பார்த்து நல்லா விசாரிச்சு அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து கோயிலுக்கு போன பிரசாதம் கொடுத்து. இன்னைக்கு பாருங்க பெரும்பாலும் எல்லாம் மொபைல் போனோட தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் எல்லாம் மொபைல்ல தான். வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிடறான், நான் பொங்கல் சாப்பிட்டேன் அப்படின்னு. குக்கர்ல பொங்கல் வச்சு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இந்த உறவுகள் இன்னைக்கெல்லாம் ஏறக்குறைய உறவுகள்லாம் போயிடுச்சு. முதல்ல வந்து நண்பர்கள் உறவினர்கள் நம்ம சொந்த ஊர்லயே இருப்பாங்க, வெளியிலாம் போவாங்க. ஏரோப்ளைன் ஃபிளைட் தேவையில்லை, ட்ரெயின் தேவையில்லை. நம்ம நண்பர்கள் உறவினர் நம்ம கிராமத்திலே இருப்பாங்க. சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாம் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். எல்லாம் பக்கத்து வயல்ல இருக்கு. சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரசாதம் பண்ணிட்டு எல்லாம் அசம்பிள் ஆகி ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. டெம்பிள்ல, கோயில்ல மீட் பண்ணுவாங்க, பகவானை வழிபடுவாங்க, பிரசாதம் பரிமாறிக்குவாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க, பிரசாதம் ஏற்றுக்குவாங்க, பரிசு கொடுப்பாங்க, பரிசு ஏற்றுக்குவாங்க. இதெல்லாம் நம்ம கல்ச்சர். சோ இஸ்கான்ல கூட ரொம்ப சொல்ல இந்த 6 உறவு முறைகள் தான் நம்ம கல்ச்சர். ததாதி பிரதிகியாதி முக்கியமாக்கியாதி பிரிச்சதி புஞ்சதே போஜதே செய்வ சாத்விதம் பிரீதி லட்சணம். நம்முடைய மனதை வந்து ஒரு பக்தர்கிட்ட வெளிப்படுத்துவது, ஒரு பக்தர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வது, கேட்டுக்கொள்வது, அவருக்கு வந்து வழிகாட்டுவது, அப்புறம் வந்து பிரசாதம் கொடுக்குது, பிரசாதம் ஏற்றுக்கொள்வது, பரிசுகளை கொடுப்பது, பரிசுகளை ஏற்றுக்கொள்வது. இந்த மாதிரி அன்பு பரிமாற்றது தான் இஸ்கானை இயங்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்முடைய கல்ச்சர். சோ இஸ்கான்ங்கிறது நம்முடைய சனாதன தர்மம், நம்முடைய வைஷ்ணவ கலாச்சாரங்கள் புதுசா வந்ததுல அல்ல. இது அன்றாட வாழ்க்கை பின்பற்றி கொண்டிருந்தது. அது வந்து ரொம்ப தூரம் நம்ம விலகிட்டோம். சோ நம்ம விலகியதுல இருந்து மீண்டும் நினைவுபடுத்தக்கூடியதான் இந்த பண்டிகை. கிருஷ்ணரை நினைவுபடுத்து, பண்டிகைனாலே பகவானை நினைவுபடுத்துவது, பகவானை வழிபடுவது, அவற்றை அன்பு செய்வது, பக்தர்கிட்ட அன்பு செய்வது, இதுதான் பண்டிகை. சோ இப்படி இந்த 4 நாள் பண்டிகை. இப்படி இல்ல பண்டிகை இங்க பாருங்க, பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகள் இந்திய தொலைக்காட்சியில் திரைக்கு வந்து சில தினங்களே ஆனல் போட்டுருவான். எல்லாம் உட்காந்து வாயை திறந்து பாத்துங்க, இந்த சேனல் என்ன போட்டிருக்கா, அந்த சேனல். இதெல்லாம் வந்து பொங்கல் பண்டிகை கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மை வந்து மடையர்களாகி முட்டாளாக வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஒருபோதும் இதுக்கு அடிமையாக கூடாது. டிவியில, சினிமால இதெல்லாம் போயிட்டு பொங்கல் பண்டிகை படம் ரிலீஸ் பண்றது, பொங்கலுக்கு சிறப்பு நிகழ்ச்சி போடுறது நம்ம முட்டாளாக வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி புலம்பு விஷயங்களை நாட்டம் செலுத்தாம, பொங்கல் பண்டிகைனா பகவானை வழிபடணும், பக்தர்களை வழிபடணும், பிரசாதம் பரிமாறணும், பரிசு பொருள் கொடுக்கணும், கோயில போய் பகவானை தரிசனம் பண்ணணும், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இதுதான் ரியல் ஃபெஸ்டிவல். சோ
தென் இந்த பீஷ்ம தேவா, இந்த மகர சங்கராந்தி தான் பீஷ்மர் இந்த பாடி விட்டாரு உத்தராயண காலத்துல. சோ பீஷ்மா வந்து another எக்ஸாம்பிள் ஃபார் ஆர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஆர்ட் ஆஃப் லீவிங். இந்த உடல்ல எப்படி வாழணுங்கிறதுக்கு பீஷ்மர் சிறந்த உதாரணம். இந்த உடலை எப்படி விடணுங்கிறதுக்கு பீஷ்மர் சிறந்த உதாரணம். அவர் வாழும்போதும் கிருஷ்ண பக்தரே கிருஷ்ணர் உணர்விலேயே வாழ்ந்தார், பகவானுடைய சேவையிலே இருந்தார். உடலை விடும்போதும் தன்னுடைய நினைவை வந்து பகவான் மேல நிறுத்திட்டு அந்த அம்பு படுக்கையில படுத்துட்டு பகவானே நினைச்சிட்டு அவருக்கு உத்தராயண காலத்துல மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை சமயத்துலதான் பீஷ்மர் இந்த உடலை விட்டு பகவானுடைய திருநாட்டுக்கு போனார். சோ இந்த மாதிரி இந்த பண்டிகையுடைய தாத்பரியம் வந்து பிரபுபாதர் நமக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி நம்ம வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது, எப்படி எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை, பக்தர்கள் சங்கத்துல வந்து நாம ஜபம் செஞ்சு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். இதுதான் இந்த பண்டிகை. பண்டிகைனாலே பக்தர்கள் சங்கம், நாம சங்கீர்த்தனம், பிரசாத விநியோகம், பிரசாத பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம், பரிசு கொடுப்பது, பரிசு ஏற்றுக்கொள்வது, பக்தர்களை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுப்பது, இதெல்லாம் தான் கலாச்சாரம். அதனால இந்த ஒரு பண்டிகைக்கு ஒரு தாத்பரியம் இருக்கு. போகி பண்டிகை பழைய குப்பைகள்லாம் தூக்கி வெளியில போடணும். நம்ம இதயத்துல பழைய குப்பைகள்லாம் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மாசல்யம், அறியாமை, பொறாமை, பொய்யாமை, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு அதை வந்து எரிச்சு சாம்பலாக்கிட்டு நம்ம நல்ல குணங்களை வளர்த்துக்கணும். நல்ல குணங்களை வளர்த்துக்கணும்னா நம்ம இதயத்துக்குள்ள ஹரே கிருஷ்ணா மந்திரம் போகணும். நம்ம இதயத்துல வேண்டாத குப்பையெல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போகி பண்ணிட்டு கொளுத்திடும். எப்படி கொளுத்துறது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இப்படி நாம ஜபிக்கிறது மூலமா இந்த கெட்ட குணங்கள்லாம் நம்ம விட்டு போகும். சத் சங்கத்துல வரும்போது நல்ல பக்தருடைய சங்கத்துல வரும்போது நல்ல குணங்கள் வரும். இந்த டிவி சினிமா எல்லாம் பார்த்தா இருக்கிற குப்பை மேல குப்பையை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகைக்கு பகவான் வர்ஷிப் பண்ணணும். அதுக்கப்புறம் கோமாதா வர்ஷிப் பண்ணணும், வைஷ்ணவர் வர்ஷிப் பண்ணணும், கோமாதா வழிபடணும், பக்தர்கள் வழிபடணும். இதுதான் சிறந்த முறையில பொங்கலை கொண்டாடுவதற்கான சரியான வழி, சரியான வாய்ப்பு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைவது. ரைட். சோ அதனால இந்த சூரியன் எப்படி இருளை போக்கி விடுகிறதோ, இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் மகரத்தில் நுழையும் போது, சூரியன் நம்ம இதயத்துல வரும்போது அறியாமை என்ற இருள் கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தக்கார் யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அடிக்கார். சூரியன் உதிச்ச உடனே எப்படி இருள் மறைஞ்சிருதோ அது மாதிரி நம்ம இதயத்துல கிருஷ்ணர் உதயமான உடனே நம்ம அறியாமை போயிடும். நம்ம இதயத்துல கிருஷ்ணர் உதயமாவனா நாம் ஹரிநாமத்தை அடைக்கலம் கொள்ளணும். ஹரிநாமத்தை தவிர வேற சிறந்த அடைக்கலம் கிடையாது. ஹரிநாமத்தை நம்ம பகவானுடைய புனித நாமத்தை எவ்வளவு கவனமா வச்சிருக்கிறோமோ, ஒரு வார்த்தையும் தவறாம கவனமா காதுல கேட்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. அப்ப இதயத்துல இருக்கிற அறியாமை எல்லாம் போய், அபத்தங்கள்லாம் போய், அனர்த்தங்கள்லாம் போய் நம்ம இதயம் தூய்மையடையும். அங்க வந்து நம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கும். ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தருக்கும் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மாதிரி கிருஷ்ண உணர்வு பொங்கட்டும். பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்கும் போது எல்லாம் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் 3 தடவை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இதயத்தில் கிருஷ்ண பக்தி பொங்க வேண்டும், அறியாமை நீங்க வேண்டும், ஆன்மீக ஆனந்தம் அடைய வேண்டும். அதனால எல்லோரும் கிருஷ்ண பக்தி பொங்க வேண்டும், கிருஷ்ண பக்தி பொங்க வேண்டும், கிருஷ்ண பக்தி பொங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.